மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திண்ணை. இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்மோட அரசியல் விமர்சகர் மணிகண்டன் வீராசாமி இணைந்திருக்கிறார். பேசலாம். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம்மா. அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி சார். கரூர் சம்பவம் குறித்த சிபிஐ விசாரணை இன்னைக்கு 2வது கட்டமா விஜய் கிட்ட நடந்துட்டு இருக்கு, 2வது நாளா. சோ இந்த விசாரணை பத்தின உங்களோட கருத்து என்ன? அது பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு முறை வந்து இவர் விசாரணைக்கு வந்து கூப்பிட்டாங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திரு ஆதவ அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார், புசி ஆனந்த் உள்ளிட்ட வாகன ஓட்டுநர் உள்ளிட்ட எல்லாரையும் வந்து விசாரணை பண்ணாங்க. அதன் தொடர்ச்சியாக திரு விஜய் அவர்கள் வந்து பொங்கலுக்கு முன்னாடி கூப்பிட்டதால நான் வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து லீவு கேட்டு வந்தாரு. ஆனா பொங்கல் எங்க செலிப்ரேட் பண்ணாருன்னு எந்த தகவலும் வந்து வரல. ஏன்னா தகவல் வெற்றி கழகம் வந்து பொதுவா வந்து தகவல்கள் வந்து வெளியிடுவாங்க. இந்த பொங்கல் வந்து ஏமாற்றமான பொங்கல் இருந்தது அவர் ரசிகர்கள். ஏன்னா ஜனநாயகன் படமும் வந்து வரல. அதே மாதிரி தலைவரோட அப்டேட் வரும் எங்கேயாவது பொங்கல். ஏன்னா கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா ஒரு நடிகையோட வந்து பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணாரு. இந்த வருஷம் வந்து அந்த மாதிரி எந்த அப்டேட்டும் வரல. சோ அது வந்து மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு வந்து திருப்பி வந்து காலையில 11 மணில இருந்து சிபிஐ என்கொயரி வந்து போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம பேசிட்டு இருக்க நேரத்துல அவர் வந்து என்கொயரி தான் அங்க போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி நாள்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒன் வேர்டு மாதிரி தான் கேட்டாங்க. ஆமா, தெரியும், இல்ல, இப்படிதான் வந்து பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் விரிவா வந்து எல்லா கேள்விகளும் வந்து கேட்கும்போது கேள்விகள் எல்லாம் பல கேட்டிருக்கதா கேட்டுதான் ஆகணும். நீங்க செய்த தவறு ஒண்ணும் சாதாரண தவறு இல்லைங்களா? இப்போ வரைக்கும் நீங்க வந்து அது குற்றம்னே நீங்க வந்து மனதளவுல நீங்க ஏத்துக்காத ஒரு நேரத்துல இருக்கும்போது சட்டம் தன் கடமையை செஞ்சுதான் ஆகும். அவங்க வந்து இவருக்கு ஃபேவரா பண்றாங்களா பண்ணலையான்றது வந்து செகண்டரி. ஆனா அந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படி போவோம்னா உங்களுக்கு வந்து மூர்க்கதனமா தான் இருக்கும். அவங்க கேட்கிற கேள்விகள் நிச்சயமா நீங்க வந்து பதில் சொல்லிதான் ஆகணும். அதை நீங்க வந்து ஸ்கிப் பண்ணி எல்லாம் வந்து போக முடியாது, பாஸ் சொல்ல முடியாது, நோ கமெண்ட்ஸ் நீங்க அங்க சொல்ல முடியாது, எதுவுமே சொல்ல முடியாது. சோ அதனால அதுக்கு வந்து பதில் சொல்லணும் போது இவர் வந்து தவறான முன்னுக்கு பின் முரணான தகவல்களை சொல்றது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெருவாரியான கேள்விகளுக்கு அவர் வந்து பதில் சொல்றது பொறுப்பற்ற தன்மையில திரு விஜய் அவர்கள் இப்பயாவது பொறுப்பா நடந்துன்னு தான் நம்மளும் எதிர்பார்க்கிறோம். ஆனா என்ன சொல்றாருன்னா இதுக்கு எல்லாம் காரணம் வந்து தமிழக காவல்துறை தான். எது கேட்டாலும் வந்து தமிழக காவல்துறைனா அவங்க எவ்வளவு நேரம் வந்து பொறுமையா பார்த்துட்டு இருப்பாங்க. சோ அதனால அவங்க என்ன கேட்கறாங்கன்னா அப்ப அதுக்கெல்லாம் எங்களுக்கு வந்து நீங்க வந்து ப்ரூஃப் கொடுங்க. ஏன்னா எல்லா அடிப்படையான எல்லா தகவலும் சரி, எல்லா எவிடன்ஸும் சரி ஏற்கனவே வந்து சிபிஐ வசம் வந்து ஒப்படைக்கப்பட்டது. இங்க வந்து எஸ்ஐடி ஆணையம் வந்து வச்சு ஒரு நேர ஆணையம் வந்து அருணா ஜெகதீசன் தலைமையில வச்சு மாண்புமிகு நீதியரசர் அருணா ஜெகதீசன் தலைமையில வந்து கொடுத்துருக்காங்க. என்கொயரி அவங்களும் வந்து பண்ணியிருக்காங்க, காவல்துறை வந்து பண்ணியிருக்காங்க, சிபிஐ வந்து பண்ணியிருக்காங்க, வாகனம் வரைக்கும் வச்சு எல்லாமே ட்ரையல் பார்த்து முடிஞ்சது. ஆனா இவர் ஒத்துழைக்காதனால காரணமாக இது என்ன நடக்கும், இது எங்க போய் முடியும்னா ஐயா விஜய் அவர்கள் வந்து நிச்சயமா இதை அடுத்த கட்டமா அரெஸ்ட் பண்றதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கு. அதுல இருந்து அவர் வந்து தப்பிக்க முடியும். ஏன்னா நீங்க நேர்மையான முறையில அணுகி நீங்க சரியான தரவுகளை வந்து கொடுத்தீங்கன்னா நிச்சயமா சட்டம் வந்து அதுக்கான என்ன உங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமா கொடுக்கணும். நீங்க எதுவுமே தகவல்களை மறைக்கிறதே முதல்ல மிகப்பெரிய ஒரு சட்டத்தின்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிந்த தகவல்களை நீங்க மறைக்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க மறைக்கிறீங்க, உண்மைக்கு புறம்பா நீங்க பேசுறீங்க, அதுக்கு எவிடன்ஸே கொடுக்கலன்னா உங்களை அடுத்த கட்டமா என்ன பண்ணுவாங்கன்னா சிபிஐ வந்து அவங்க கஸ்டடியில் தான் எடுத்து உங்களை பண்ண முடியும். உங்களை வந்து கூப்பிடுறாங்க, இலகுவா போறாங்க, திருப்பி நீங்க லீவு கேட்கறீங்க, ஜாலியா போயிட்டு வரீங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஜாலியா கையசைச்சுட்டு தான் போறீங்க போது இதை வந்து சிபிஐ வந்து வேடிக்கை பார்க்க முடியாது. எப்படி சிம்பிள் காமிச்சிட்டு போறாருன்னா அதுதான் சொல்றேன். வேதனையா இருக்கு நமக்கு. இப்படி எல்லாம் ஒரு மனுஷன் இருக்க முடியுமா? வந்து இந்த மக்கள் மீதும் இந்த அரசியல் மீதும் அவர் என்ன மாதிரி ஒரு நிலைப்பாடு வச்சிருக்கா அதை வந்து வெளிப்படையா காட்டுறாரு. இல்ல இப்ப நீங்க வந்து சொல்லும் போது விஜய் கைது பண்றது வந்து 100% நடக்கும் அப்படின்னு சொல்றீங்க. அது எப்படி சாத்தியமாக்கும்? இதுக்கு வந்து முன்னாடி உங்களுக்கு வந்து நான் ஒரு உதாரணம் சொன்னதா உங்களுக்கு தெரியும். காங்கிரஸ் அரசாங்கத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சரா இருந்தாரு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அமைச்சரா இருந்தாரு ஆர் ஆசா, தமிழகத்தை சார்ந்த அண்ணன் ஆர் ஆசா அவர்கள் வந்து இருந்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இதே மாதிரி வந்து ஒரு போலியான ஒரு அறிக்கை வந்து கொடுக்குறாங்க. அந்த அறிக்கையில என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி வந்து 2G வந்து அலைக்கற்ற ஊழல்ல வந்து 1,75,000 கோடி ஊழல் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து அடிப்படையில பாத்தீங்கன்னா ஒரு எஃப்ஐஆர் கூட பதியப்படல. இதுக்கு வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, கரூர் வழக்கு வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. எஃப்ஐஆர் கூட முகாந்திரமா இல்லாம தகவல் அடிப்படையில வந்து கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது அந்த வழக்கை வந்து விசாரிக்கிறாங்க, சிபிஐ வந்து எடுத்து பண்றாங்க. அவர் நேர்மையான முறையில வந்து அணுகிறார். முதல் நாள் வந்து ஆர் ஆசா அவர்கள் வந்து சிபிஐ அலுவலகத்தை வந்து கூப்பிட்டு என்கொயரி பண்றாங்க, விட்டுறாங்க.
அடுத்த நாள் திருப்பி கூப்பிடுறாங்க, என்கொயரி கூப்பிடுறாங்க, விட்டுறாங்க. 3ஆவது நாள் பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப கேஷுவலா தான் போறாரு. யாருமே உதவியாளர் கூட கூப்பிட்டு போல. ஆனா என்ன பண்றாங்கன்னா, அவர் வந்து விசாரிச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்றாங்கன்னா, அரெஸ்ட் பண்ணி தீகார் ஜெயில வந்து போட்டுறாங்க. இது எதுக்காகன்னா, நாங்க கஸ்டடியில எடுத்து விசாரிக்கணும்னு சொல்லிட்டு பல மாதங்களை வந்து சிறைச்சாலையில இருந்து அவரே ஒரு வழக்கறிஞால வாதாடி இவர் சொன்ன மாதிரி எதுவுமே தெரியாதெல்லாம் அவர் சொல்லவே இல்லை. எல்லாத்துக்கும் ஆதாரத்தோட வந்து பதிலடி கொடுத்தோம். இது அவர் கொடுத்த வந்து பதில்ல வந்து சாட்டிஸ்பேக்ஷன் இல்லை, எங்களுக்கு இன்னும் தகவல் வேணும்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சு அதுக்கப்புறம் அவர் வந்து மீண்டும் ஜெயிச்சு வந்தாரு. ஆனா அந்த அந்த ஊழலே பண்ணாத ஒரு ஊழலை வச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிஜேபி அரசாங்கம் பிடிச்சதே பாத்தீங்கன்னா இந்த ஊழலை வச்சுதான். சோ இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்கும்போது விஜய வச்சு இன்னைக்கு இந்த பாலிடிக்ஸ் ஏன் பண்ண மாட்டாங்கன்னு நமக்கு வந்து கேட்டீங்கன்னா, நீ வந்து பதிலே சொல்லனா உன்னை தூக்கி ஜெயில வச்சிருவாங்க. எலெக்ஷன் நேரத்துல விஜய் வந்து ஜெயில தான் இருக்கணும். அப்படிதான் இந்த வழக்கு வந்து போயிட்டு இல்ல. அவ்வளவு பதில் சொன்னவருக்கே வந்து சிறை செல்றாரு அப்படின்னா இவருமே திகார் சிறை செல்றது வந்து சாத்தியம்தான். 100% 1000% வந்து நான் என்ன சொல்றேன்னா, சட்டப்படி மட்டும் இல்லைங்க, தர்மத்தின் படியும் நீங்க வந்து ஜெயில தானே இருக்கணும். நீங்க இன்னைக்கு வரைக்கும் நீங்க பொறுப்பேற்கவே இல்லைங்களா? 41 பேர் இறந்திருக்காங்க, தெரியவே தெரியாதுன்னு நீ எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டே இருக்கீங்களா? அன்னைக்கு நீங்க தாமதமா போனீங்க, 2 நாளுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து என்கொயரி கொடுப்போம், தாமதம் பண்ணீங்க. இன்னைக்கு திருப்பி தாமதமாயிட்டு முத நாளே போய் நீங்க தரங்கல. நேத்தே போயிட்டு டெல்லியில போயிட்டு சரியா 11 மணிக்கு போய் சேர்ந்துட்டாரு. 11 மணிக்கு போய் சேரும்போது அப்ப வந்து சாமானிய மனிதர்களோட உயிர் வந்து உங்களுக்கு எவ்வளவு வந்து துச்சமா நீங்க மதிச்சதுனால இதோட விலை இல்ல. இதை நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது. அவர் வந்து ஆரம்ப காலகட்டத்துல இருந்து அப்படியே லேட்டா போய் பழகிருக்கலாம். இப்ப அடிப்பட்டு திருந்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி கூட பாக்கலாம்ல. இல்லங்க, நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப வரைக்கும் அடிப்படையில அவங்க கேக்குறாங்களே எதனால லேட்டுன்னு கேக்குற கேள்விக்கு இப்ப எனக்கு இந்த உங்க ஸ்டுடியோக்கு நான் வர்றதுக்கு இப்ப நீங்க கேக்குறீங்கன்னா, 1 மணிக்கு ஷூட்னா 1 மணிக்கு நான் வரணும். சப்போஸ் நான் 2 மணிக்கு வந்தேன்னா அந்த 1 மணி நேரம் தாமதத்தை உங்களுக்கு விளக்கம் சொல்லணும் இல்லைங்களா? நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், என் விருப்பம் தான் சொல்றது அது எப்படி ஒரு சரியான நடைமுறையா இருக்கும்? அது இல்ல. இந்த கேள்வியில வந்துட்டு ஏன் லேட்டா வந்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்து பாதை வந்து ரொம்ப வளைவு நெளிவா இருந்தது அப்படிங்கிற ஒரு பதில் சொன்னதாகவும் செய்தியில பார்த்திருந்தோம். இல்ல, அதுதான் சொல்றேன்னா, இது வந்து என்ன சொல்றதுன்னா, இது ரொம்ப அற்பத்தனமா இருக்கு. நீங்க வந்து ஒரு தனியார் விமானம் பிடிச்சி பிரைவேட் ஜெட்ல தான் வரீங்க. நீங்க ஒன்னும் நார்மல் பேசஞ்சர் பிளைட்ல நீங்க வந்து வரல, தனி விமானத்துல தான் நீங்க வரீங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க வர்றதுக்கு முன்னாடி எல்லா சாலைகளும் வந்து உங்களுக்கு தயார் பண்ணி தான் வச்சிருக்காங்க. இந்த மாதிரிலாம் சூழல் இருக்கும்போது அவர் சொல்றது வந்து இது சரியான காரணம் வந்து கிடையாது. உண்மையான காரணம் வேற ஏதோ இருக்கு. நிச்சயமா இதுக்கான பதில் வந்து கிடைக்கும். வந்து கஸ்டடியில சிபிஐ வச்சு என்கொயரி பண்ணும்போது நிச்சயமா பதில் கொடுத்துதான் ஆகும். இல்ல, அதே மாதிரி திருச்சி போறது வரைக்குமே உள்ள வந்து அந்த கூட்ட நெரிசல் நடந்துட்டு இருந்து இவ்வளவு பேர் மயங்கி விழுந்திருக்காங்க, இறந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே எனக்கு தெரியாது அப்படின்னு விஜய் சொன்னதாகவும் பார்க்க முடியுது. அதுதாங்க, நீங்க ஒரு ஒரு விஷயத்த நீங்க வந்து உங்க மனசை தைக்கலன்னு வச்சுங்களேன். இப்ப நான் ஒரு 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 விஷயம் நடந்திருக்கு, அதுல வந்து நான் பொறுப்பு எடுத்துக்கல, அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க விலகி நிற்கும் போது நீங்க எது வேணாலும் சொல்லலாம் இல்லைங்களா? நீங்க வந்திருக்கவங்க என்ன பார்க்க தான் வந்திருக்காங்க, எனக்காக தான் வந்திருக்காங்க. நான் தான் 7 மணி நேரம் லேட்டா வந்திருக்கேன், தண்ணீர் கொடுக்கல, அவங்களுக்கு வந்து கழிப்பிட வசதி இல்ல, கூட்ட நெரிசலை வந்து தவிர்க்கிறதுக்காக அவங்க வந்து எந்த விதமான வேலைகளும் வந்து செய்யல. ஏன்னா என்ன சொல்றதுன்னா, அவங்களோட தொண்டர்கள் படை எதுவுமே இல்ல. அந்த சாலையில பாத்தீங்கன்னா 2 பக்கமும் வாகனங்களை இவங்களே விட்டுட்டாங்க. 2 வீலர்லாம் வந்து ஏன் மக்கள் வந்து வெளியில போகிறதுக்கு வழி இல்ல அப்படின்னு கேட்கும்போது எல்லாம் சிபிஐ என்கொயரில வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. முழுக்க வாகனங்களை வந்து இவங்களே நிறுத்திட்டாங்க. காரு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன வண்டி, ஆட்டோ, பைக் எல்லாத்தையும் நிறுத்ததுனால மக்கள் வந்து வெளியில போறதுக்கான வாய்ப்புகளே வந்து இல்லாம இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து கிரியேட் பண்ணிட்டு போட்டு ஏதோ கட்டினதாகவும் சொன்னதா இதுக்கு முன்னாடி யாரோ சொல்லி ஞாபகம் இல்ல. அதுதான் சொல்றேன், இந்த மாதிரி எந்த விதமான ஏற்பாடும் பண்ணல. நான் என்ன கேக்குறேன், டிசம்பர் 3ஆம் தேதி தான் நீங்க அங்க போறதா இருந்தது. செப்டம்பர் 27 ஏன் மாத்துறீங்கன்னா அதுக்கு வந்து நீங்க வந்து காரணம் வந்து சொல்லல. சோ இந்த மாதிரி பல்வேறு நெருக்கடியான விஷயங்கள் வந்து இருக்கு. இதெல்லாம் வந்து இப்ப நம்ம பார்க்கும்போது தெரியுது, இதெல்லாம் திட்டமிட்டு விஜய் டீம் வந்து பண்ணாங்களான்னு நமக்கு வந்து தெரியும். இதுக்கு வந்து காவல்துறை தான் ஒரு காரணம் அப்படிங்கிற பதில தான் இன்னைக்கு வந்து விஜயமே கொடுத்திருக்காரு. காவல்துறை வந்து எப்படி இதுல காரணமாக முடியும்? காவல்துறை காரணம்னு சொல்றாரு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் காரணம்னு வந்து சொன்னாங்க. அப்பனா நான் என்ன கேக்குறேன்னா, வாதி பிரதிவாதி 2 பேர் இருப்பாங்க சட்டத்தின் முன்னாடி. இப்ப நீங்க என் மேல வழக்கு போறீங்கன்னா அதுக்கு நான் வந்து கவுண்டர் பெட்டிஷன் வந்து கொடுக்கணும், நான் உங்க மேல வழக்கு போடணும். இப்ப இவங்க அந்த மாதிரி எங்கேயாவது காவல்துறை மேல வழக்கு போட்டிருக்காங்களா? இல்ல வந்து இவங்க சதி கோட்பாடுன்னு சொல்ற அந்த இடத்துல இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு காவல்துறையில கம்ப்ளைண்டாவது கொடுத்துருக்காங்களா? எதுவுமே இல்ல. நீங்க வந்து சும்மா வந்து கோர்ட்டுக்குள்ள போயிட்டு இது விபத்துன்னு சொல்றதும், வெளியில வந்துட்டு கேமரா பார்க்கும்போது மட்டும் இது வந்து சதி கோட்பாடுன்னு சொல்றதும், இது வேடிக்கை பார்த்துருக்காரு. சட்டம் வந்து வேடிக்கை பார்த்து இப்ப சட்டம் தன் கடமையை செய்யும் போது இப்ப நீங்க தானே குற்றவாளியை கை கட்டி நீங்க பதில் சொல்றீங்க. இதுக்கெல்லாம் வந்து கூடிய விரைவில் தீர்வு வரப்போகுது. அதுக்கான தீர்வு நிச்சயமா கிடைக்கும். நீங்க வந்து தொடர்ந்து ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருக்கீங்க இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் வந்து ஜான உரைக்கியாசாமி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க
ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டே இருக்கிறீங்க, எல்லா இன்டர்வியூஸ்லயுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப அவருக்கு வந்து சம்மன் அனுப்பியிருக்காங்க, இதை எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா இதுக்கு வந்து யாழ் மூல காரணம் பாத்தீங்கன்னா ஜான் ஹாரிஸ். அவர் தான் பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து தேர்தல் வேலைகள்லாம் வந்து செய்யறாரு. அவர் தான் ஸ்ட்ராட்டஜி பண்றாரு. இப்போ மித்த பிற கட்சிகளுக்கு எல்லா கட்சிக்கும் வந்து தேர்தல் ஆய்வு பண்றதுக்கு, தேர்தல் வந்து வேலை செய்யறதுக்கு வந்து ஒரு டீம் இருப்பாங்க. அவங்க பேக் எண்ட்ல இருந்து தான் வேலை செய்வாங்க. அவங்க கட்சியோட நிர்வாகத்துல எதுவுமே வந்து தலையிட மாட்டாங்க. தேர்தலோட வெற்றி மட்டும்தான் அவங்களுக்கு இலக்கு. என்னெல்லாம் பண்ணணும், ஸ்ட்ராட்டஜி பண்றது மட்டும்தான் வந்து பண்ணாங்க. ஏன் இதை சொல்லணும்னா, நாங்களும் ஒரு காலத்துல விஜய்க்கு வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணவங்க தான். நாங்க வந்து கான்செப்டா கொடுத்தோம், இந்த கான்செப்ட்லாம் நீங்க பண்ணணும். இப்ப இது இவர் என்ன பண்றாருன்னா வந்து ஒண்ணுமே இல்லாத, களத்துல இல்லாத விஷயங்கள்லாம் இவருக்கு சாதகமா இருக்கு போற பொய்யான ரிப்போர்ட்டுகளை வந்து கொடுக்கறது. அதே மாதிரி நீங்க களத்துக்கே வராதீங்கன்னு சொல்றதெல்லாம் முழுக்க முழுக்க ஜானோட வேலைகள் தான். நீங்க ஒரு கல்ட்டு தலைவரை, நீங்க களத்துக்கு வரக்கூடாது, நீங்க உங்க முகத்தை அடிக்கடி காமிச்சா இவங்க வந்து உங்களை மதிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தப்பான தகவல்களை வந்து விஜய் கொடுக்கறதுனால, அதே மாதிரி அங்க வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து ஒரு முப்பெரும் விழா நடத்தினால அந்த விழாவோட சக்சஸ் தாங்க முடியாம தான் இவங்க இந்த ரொம்ப சொற்ப நாட்கள்ல 2-3 நாட்களுக்கு முன்னாடிதான் வந்து அனுமதி வாங்குறாங்க. வேக வேகமா இது பண்ணதுனாலதான் அந்த ஏற்பாடுகள் வந்து பண்ண முடியல. நம்ம சொல்ல அந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகள் தாவேகா சார்ந்த ஏற்பாடுகளே வந்து சொல்லும் போது, அப்ப இது யாருக்கு மூல காரணம் பாத்தீங்கன்னா ஜான் ஆரோக்கியம் தான். ஜான் ஆரோக்கியம் தான் எனக்கு தெரிஞ்சு A1 போடணும். சோ அவரு நிச்சயமா வந்து விசாரிக்கப்படணும், அவரும் நிச்சயமா தண்டிக்கப்படணும்ன்றதான் இதுல அந்த மாற்று கருத்துமே இல்ல. இதுல வந்து ஆதவ் தான் A1 வரணும் அப்படிங்கிற ஒரு கருத்துமே இருக்கு. இப்ப நீங்க வந்து ஜான் வந்து A1 வரணும் அப்படின்னு சொல்றீங்க. ஒட்டு மொத்தமா என்னதான் நடக்கும்? இல்ல, இவர் தான் பேஸ். உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜான் வந்து ஆரம்பத்துல இருந்தே விஜய்க்கு வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு இருக்காரு. ஆதவ் அர்ஜுனா அதுக்கப்புறம் தான் வந்தாரு. ஆதவ் அர்ஜுனா வந்து A1 தான். அதுல நமக்கு மாற்று கருத்துல. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யாரு நீங்க கோர்வையா பார்க்கணும், எங்க இருந்து இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் வந்து இவர் தான் வந்து அந்த கருவே வந்து உருவாக்குறாரு. ஆணிவேர், ஒரு மரம் இருக்குன்னா அதுக்கு ஆணிவேர் எங்க இருக்கோ அதை தான் நீங்க வந்து பார்க்கணும். அந்த ஆணிவேர் பாத்தீங்கன்னா ஜான் தான். சரியான முடிவை நோக்கி இப்பதான் வந்து சிபிஐ நகருதுன்னு நம்ம வந்து பாக்குறோம். இப்பதான் அது வந்து சரியான மக்களுக்கான தீர்வா தான் இருக்கும். நம்ம இதுல வந்து யாரையும் பனிஷ் பண்றது நம்ம நோக்கமே கிடையாது. நீங்க செஞ்ச தவறுக்கு நிச்சயமா தண்டனைகள் வந்து இதை நீங்க வந்து ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுல இருந்து தப்பிச்சு போகணும்னா நீங்க அப்ப சொல்லுங்க, என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. இப்ப வரைக்கும் விஜய் வாய் திறந்து சொல்லவே மாட்டேன்றாரு. இல்ல, இப்போ இந்த சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது இப்ப பார்க்கும்போது சரியான முறையில போயிட்டு இருக்கிற மாதிரி தெரிகிறதா, இல்லைன்னா உண்மையாவே அப்படிதான் நடக்குதா? அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு ஹனி டிராப் தான் இது. அதுக்கப்புறம் அது வருவோம், அடுத்த டாபிக் அது வருவோம். சோ இது வந்து என்னன்னா திட்டமிட்டு இதெல்லாம் நீ சொல்லலையா, இதெல்லாம் நான் உனக்கு பண்ணுவேன், இதெல்லாம் உனக்கு பண்ணுவேன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த பயம் காட்டுறாங்க. இப்போ விஜய் வந்து கூப்பிடவே மாட்டாருன்னு சொன்னாங்க. விஜய்க்கு நம்ப தகுந்த வட்டாரங்கள் வந்து விஜய் கூப்பிடவே மாட்டாங்க, இதோட முடிஞ்சிடும், புசி ஆனந்தோட முடிஞ்சிடும் சொன்னாங்க. புசி ஆனந்த் எனக்கு தெரியாதுன்னு சொன்னாரு. ஆதவ் அர்ஜுனா எனக்கு தெரியாது, சிடிஆர் எனக்கு தெரியாதுன்னு, பஸ் டிரைவரும் எனக்கு தெரியாது. சரி, யாருக்கு தாண்டா தெரியும் அப்படின்னு தலைவருக்கு தான் தெரியும். ஆமா, எல்லாம் எங்க தலைவருக்கு தான் தெரியும். விஜய் கை காமிச்சா. விஜய் இப்ப யார கை காமிச்சிருக்காருன்னா ஜான் ஆரோக்கியசாமி கை காமிச்சாரு. இப்பதான் சரியான இடத்துக்கே நகர்ந்து ஜான கை காமிச்சது விஜய் தான். ஆமா, 100%. இல்ல, இது அவர் எப்படி இந்த ஜான கை காமிச்சிருப்பாரு? எதனால இது சொல்றீங்க நீங்க? ஏன்னா எல்லாருமே வந்துட்டு ஆதவ் அர்ஜுனாவை தான் கை காமிச்சதா இதுக்கு முன்னாடி ஒரு தகவல் வந்திருந்தது. ஜான் அப்படிங்கிறது வந்து இந்த சாப்டர்லயே இல்லாத ஒரு பர்சனா தான் இருந்தாரு. இல்ல, அவர் தானே இதை வந்து ஆரம்பிச்சு வச்சவர். ஆரம்ப புள்ளி அவர் தான். நிச்சயமா அவர் இல்லாம இங்க எதுவுமே நடக்கிறதே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. அவர் வந்து ரூட் மேப் போடுறதே அவர் தான். எங்க வந்து நிகழ்ச்சிகள் போடணும், அவர் என்ன பண்ணணும், என்ன பேசணும், எழுதி கொடுக்கறது எல்லாமே அவர் தானே வந்து பண்றாரு. சோ அதனால முழுக்க முழுக்க அவர் தான் காரணம். இல்ல, இப்போ வந்து இந்த ஒரு கருத்துமே இருக்கு. விஜய் வந்துட்டு சிறைக்கு சென்றா ஏற்கனவே வந்துட்டு படுத்திருந்தே அவர் வந்து முதலமைச்சர் ஆவாரு, வீட்டுல இருந்தே முதலமைச்சர் ஆவாரு, தூங்கிக்கிட்டே முதலமைச்சர் ஆவாரு. இப்ப வந்து சிறையில இருந்தே முதலமைச்சர் ஆவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல, வெளியில இருந்து மட்டும் அவர் என்ன பண்ண போறாரு? ஒண்ணுமே பண்ண போறது இல்லைங்களா? அவர் ஜெயில இருந்தாலும் ஒண்ணுதான், உள்ள இருந்தாலும் ஒண்ணு. ஏன்னா இப்ப பல்வேறு காலகட்டங்கள், இப்ப வந்து பொங்கல் செலிப்ரேஷன் கட்சி வந்து இப்ப இன்னும் 100 நாள்ல வந்து எலெக்ஷன் வரப்போது. எல்லா கட்சிகளும் திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பிஜேபி, நாம் தமிழர், விடுதலை சிறுத்தை எல்லாருமே, ஈவன் டிடிவி வரைக்கும் எல்லாருமே களத்துல தான் இருக்கும்போது இவர் எங்க இருக்காரு? எங்கேயுமே இல்ல, களத்துல எங்கேயுமே இல்ல. தாவேகா களத்துல இல்ல, விஜய் களத்துல இல்ல, எந்த கட்சியோட வேலைகளும் எதுவுமே நடக்கலன்னும் போது அப்ப அவர் உள்ள இருந்தாருன்னா வெளியில இருந்தா ஒரு நீங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கு டே டு டே லைஃப்ல உங்களுக்கு தினமும் வந்து வேலை திட்டங்கள்னு ஒண்ணு இருக்கும். அந்த வேலைகளை வந்து தினமும் நீங்க வந்து செய்வீங்க. எதுவுமே இல்லைன்னா குறைஞ்சபட்சம் நீங்க ஏதாவது வாசிக்கவாது செய்வீங்கல்ல. இன்னைக்கு எனக்கு ஒரு நாள் ஃப்ரீ நாள் எனக்கு உண்மையிலே கிடைச்சதுன்னா அன்னைக்கு முழுக்க எவ்வளவு புத்தகங்கள் படிக்க முடியும்னு நம்ம வந்து பாக்குறோம். சோ இந்த மாதிரி எந்த விதமான ஹேபிட், அவருக்கு படிக்கிற பழக்கம் கிடையாது. சோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாதப்போ அவர் உள்ள இருந்தா வெளியில இருந்தா நான் ஒரு தாக்கத்தையும் அவர் வந்து ஏற்படுத்த போது. விஜய் வந்து களத்துக்கு வெளியில தான் இருக்காரு. இவர் சொல்றாரு களத்துல இல்லாதவங்களை நான் வந்து விமர்சனம் பண்ண மாட்டேன். உண்மையிலே களத்துல இல்லாத பாத்தீங்கன்னா விஜய் மட்டும் தான், தாவேக மட்டும் தான் களத்திலே இல்ல. இல்ல, இன்னொரு எக்ஸ்க்ளூசிவான செய்தியுமே வந்திருக்கு. இப்ப நம்ம சமீபம் நீங்களுமே பார்த்திருந்திருப்பீங்க.
பல லட்சம் கோடி வந்து ஃபாரின் ஃபண்ட்ஸா வாங்கியிருக்காங்க. தாவேக்கா நடக்கக்கூடிய அந்த மாநாட்டுக்கு, கூட்டத்துக்கு எல்லாமே வந்து அந்த ஃபண்ட்ஸ் தான் வந்து செயல்படுத்துறாங்க. சட்டத்துக்கு விரோதமா வாங்கப்பட்ட அந்த காசு அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து நம்ம பார்த்திருக்கோம். இது உண்மையா? ஆமாங்க. நீங்க வந்து 5ல் விளையாது 50 விளையாதுன்னு ஒரு பழமொழி இருக்கு. நீங்க விஜயோட வாழ்க்கையில இருந்து முதல்ல இருந்து எனக்கு தெரியும். அவரோட வாழ்க்கையை பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு பெரிய கிராஃப்ட் வந்து இருக்கும். இது ஏன்னா ஆர்கானிக்கான வளர்ச்சி இல்ல. நான் ஏற்கனவே இந்த சேனல்ல கூட நான் அதை பதிவு பண்ணிருக்கேன். திருப்பி நான் வந்து பதிவு பண்ணேன். ஆர்கானிக்கான வளர்ச்சி இல்ல. தொடர்ச்சியா படங்கள் வந்து ஃபெயிலியர் ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐயா விஜயகாந்த் அவர்கள் வந்து செந்தூர பாண்டி படத்துல நடிச்சதுனாலதான் அந்த படம் வந்து அதுக்கப்புறம் இவர் வந்து வெளியில வந்து தெரியுறாரு. ஏன்னா இவர் பாட்டு பாடும்போது ஒரு ஸ்கிரீன்ல ஒரு போடும், இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பதில் உங்கள் விஜய்னு வரும். ஏன்னா தெரியாது, விஜயோட வாய்ஸ் யாருக்கும் தெரியாது, இவர் தான் பாடுறாருன்னு யாருக்குமே தெரியாது. சோ அந்த மாதிரி இருந்த காலகட்டங்கள்ல விஜயகாந்த் தான் வந்து உங்களை வளர்த்து விட்டார். ஆனா அதே விஜயகாந்துக்கு நீங்க என்ன பண்ணீங்க, ஏதாவது பண்ணீங்களா? அவரோட மகன்கள் வந்து இன்னைக்கு சினிமால வந்து ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க ஏதாவது பண்ணீங்களான்னா கிடையாது. ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் வந்து கொரோனா நேரத்துல இறந்து போன உடல்கள் வந்து அடக்கம் பண்றதுக்கு இடம் இல்லாம தன்னோட கல்லூரி வளாகத்தை வந்து கொடுத்த ஒரு மனிதர். அவர் வந்து ஒரு அவ்வளவு பெரிய ஒரு மனிதர். உங்களை வந்து வளர்த்து விட்டாரு. ஆனா நீங்க வந்து விஜயகாந்துக்கு வந்து நீங்க எதுவுமே பண்ணல, அவங்களோட மகன்களுக்கும் நீங்க எதுவுமே பண்ணல. கடைசி படத்துல குறைஞ்சபட்சம் நீங்க வந்து ஏங்க புசியானதுக்கு வாய்ப்பு தரீங்க அந்த படத்துல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அருண்குமார் ஐஆர்எஸ்க்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க. இன்னும் நிறைய பேர் அந்த படத்துல நடிச்சிருக்காங்க. ஏன் அந்த தம்பிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க? சண்முகம் பாண்டியனுக்கு ஒரு வாய்ப்பு நீங்க கொடுத்துருக்கலாம்ல கடைசி படத்துல. சரி ஓகே, அது உங்களோட இதுவா விட்டுமா. சரி நீங்க ஜனநாயகனுக்கு வாங்க. ஜனநாயகன் படத்தோட தயாரிப்பாளர் யாரு? உங்ககிட்ட வேலை வாங்குற, உங்ககிட்ட கை நீட்டி மாசம் சம்பளம் வாங்குற ஜெகதீஷ் பழனிசாமி ஒரு கோ ப்ரொடியூசர். உண்மையான ப்ரொடியூசர் யார் தெரியுங்களா? கேவிஎன் நிறுவனம் பாத்தீங்கன்னா ஒரு கர்நாடகத்தை சார்ந்த ஒரு நிறுவனம். அது ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி, ரியல் எஸ்டேட் புரோக்கர் கம்பெனி. ரியல் எஸ்டேட் கம்பெனி கூட ரியல் எஸ்டேட் புரோக்கரேஜ் பண்ற ஒரு கம்பெனி. ரெண்டு சின்ன படங்கள் தான் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. இவ்வளவு பெரிய 500 கோடி பட்ஜெட் வச்சு பண்ற அளவுக்கு எங்க அது கருப்பு பணத்தை தான் வெள்ளை பணமா மாத்துறதுக்கான நிறுவனம். இல்ல அந்த கருப்பு பணம் அப்படிங்கிறது கேவிஎனோடது. ஆமா, கேவிஎனோடது. அவங்க தான் ஏங்க நானே கேக்குறேன்னா, தமிழ்நாட்டுல எவ்வளவு ப்ரொடியூசர் உங்க கடைசி படத்தை வந்து தயாரிக்கிறதுக்கு வந்து தவமா இருக்காங்களே. உங்களுக்கு 300 கோடி இல்ல 500 கோடி கூட சம்பளம் கொடுக்க தயாரா இருக்காங்களே. ஏன் அதெல்லாம் நீங்க வந்து தவிர்த்துட்டு ஏன் நீங்க கேவிஎன் போய் சைன் பண்றீங்கன்னா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு டீல் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மலேசியால எடுத்து போய் தமிழ்நாட்டுல வைக்காம நீங்க எதுக்கு மலேசியால எடுத்து வைக்கிறீங்க? நான் இது தொடர்ச்சியா நான் எல்லா இடத்துலயும் நான் சொல்லிட்டு இருக்கேன். பெரிய அளவுல வந்து நிதி முறைகேடு வந்து நடந்துட்டு இருக்கு. இதுக்காக தான் வந்து மலேசியா போறாங்கன்னா உங்க அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் மாலிக் அவர் மிகப்பெரிய ஒரு குற்ற பின்னணி உடையவர் தான். அது மட்டும் கிடையாது, ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் ஒரு வீடு, ஒரு பெரிய அரண்மனை மாதிரி ஒரு வீடு கட்டிருக்காரு. அந்த வீடு ஏங்க நான் என்ன கேக்குறேன்னா, உங்க கட்சி தொண்டர் செத்து போனதை வந்து பாக்குறது உனக்கு துப்பு கிடையாது, நேரம் கிடையாது. ஆனா ஒருத்தன் வந்து கள்ள பணத்துல வந்து ஒரு வீடு கட்டியிருக்கான். அந்த வீடை போய் திறந்து வச்சுட்டு அதுல வேற ஆச்சரியப்பட்டு விஜய் வந்து சொன்னாருன்னு எவ்வளவு செய்திகள் வந்து. சோ இதெல்லாம் மோசமான முன்னோதரம். இன்னைக்கு வரைக்கும் டிரான்ஸ்பரன்சி கிடையாதுங்க. அவரோட முதல் மாநாடுல ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் யாரு பணத்தை சொல்ல போனா டிரான்ஸ்பரன்சி. அப்ப நிச்சயமா இந்த வழக்கு வந்து விஜய் மேல வரதை அவர் வந்து எதிர்கொண்டுதான் ஆகும். இது மூலமா சிபிஐல இருந்து என்ஐஏக்கு இந்த வழக்கு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா இருக்குங்க. அதான் சொல்றேன், நீ எல்லாமே வாழ்க்கையில பண்றது எல்லாமே தவறுங்க. நான் என்ன சொல்றேன்னா, உங்க பொது வாழ்க்கைக்கு வந்துட்டேன்னா எல்லாருமே, இப்ப நான் உள்பட யாரா இருந்தாலும் பொது வாழ்க்கை வந்துட்டோம்னா விமர்சனுக்கு அப்பால் பட்டவங்க. இப்ப என் மேல ஒரு விமர்சனம் வந்து அந்த விமர்சனத்துக்கு நான் தானே பதில் சொல்லணும். அந்த விமர்சனம் நான் கடந்து போவேன். ஆனா நான் பண்றது எல்லாமே தவறு. ஆனா நான் எது பண்ணாலும் எனக்கு கடவுளுக்கு நிகரானோ என்னை யாருமே கேள்வி வைக்க கூடாதுன்னா அப்ப சட்டம் வந்து கடமையை செய்யலைங்களா? சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம் தானங்க. நாட்டோட அதிபரா இருந்தாலும் சரி, நான் வந்து பிரதமர் இருந்தாலும் குடியரசு தலைவர் இருந்தாலும் சாமானிய மனிதனா எல்லாருக்கும் சட்டம் வந்து சமம் தானே. அப்ப நீங்க சட்டத்தை மீறும் போது சட்டம் தன் கடமையை செய்யதானே செய்யும். இப்ப என்ஐஏக்கு போச்சுன்னா அந்த வழக்கு வந்து எப்படி மாறும்? இப்ப சிபிஐ விசாரணை ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கு. சோ என்ஐஏக்கு போகும்போது அது எந்த மாதிரியான திருப்பங்கள் எல்லாம் நம்ம பார்க்கலாம்? இது தொடர்ச்சியா விஜய்க்கு சிக்கல தாங்க வருவாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா நீங்க கார் இறக்குமதியில ஆரம்பிச்சு வந்து புலி படத்துக்கு வந்து டாக்ஸ் வந்து ஏமாத்தினதுல இருந்து ஒன்னும் வழக்குகள் வந்து ஒரு வழக்கா இப்ப வந்து விஜய் மேல வந்து பாயதான் செய்யும். அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா உங்களோட நடவடிக்கை தான். இப்ப நீங்க வந்து என்ன கேக்குறீங்க, அந்த மக்கள் வந்து இறந்து போனாங்க, எனக்கு தெரியவே தெரியாதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? தெரியலனா கூட நீங்க அந்த இடத்துல போய் நிக்கணும்ல. தெரிஞ்சுக்க நான் ஆசைப்படுறேன், என் மக்கள் என்ன பார்க்க தான் வந்தாங்க, நான் நிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சக மனிதன் நின்னுதுன்னா இயற்கையை உங்களுக்கு துணை பண்ணுங்க. இயற்கை வந்து ஒரு நல்ல மனிதனை வந்து இயற்கை வந்து கைவிடாது. எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, ஆனா வந்து இயற்கை மேல நம்பிக்கை உண்டு. நீங்க என்ன பண்ணீங்க சொல்றீங்க? அங்க இருந்து ஓடியோ தானே வந்தீங்க. எனக்கு எதுவுமே தெரியாது, நான் பண்ணவே இல்லை, செந்தில் பாலாஜி தான் பண்ணாரு, திமுக தான் பண்ணுச்சு அப்படின்னு நீங்க சொல்லும் போது இன்னைக்கு அதை நீங்க எதிர்கொண்டுதான் ஆகணும். இல்ல எதுவுமே தெரியாது அப்படின்னா நீங்க ஏன் பாட்டில தூக்கி போடுறீங்க? அந்த சமயத்துல கூடவா உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ கேட்டு. நிச்சயமா ஏங்க நான் என்ன கேக்குறேன்னா, அவ்வளவு பெரிய வந்து ஸ்டாம்பிட் நடந்துட்டு இருக்கு.
உங்களோட பாதுகாவலர் வந்து சொல்றாரு, ஸ்டாம்பிட் ஓகையான்னு சொல்றாரு, உங்களுக்கு புரியுற மொழியில வந்து சொல்றாரு, ஒரு குழந்தைய காணோம்னு வந்து சொல்றாங்க. அப்போ நீங்க வந்து பாட்டில் எடுத்து வீசுறீங்க, திருப்பி வந்து பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடுற வரைக்கும் நீங்க வந்து பாடிட்டு தானே முடிச்சுட்டு போறீங்க. முடிச்சுக்கலாம்னு சொல்றாங்க, அப்ப கூட நீங்க கேட்கல. நான் என்ன கேட்கறேன்னா, காவல்துறை தான் உங்களுக்கு இவ்வளவு தூரம் காரணம்னு சொன்னீங்கன்னா, காவல்துறை வந்து உங்களுக்கு மெயின் ரோட்லயே உங்களை நிறுத்தும் போது நீங்க நின்று இருக்கணும்ல. சோ நீங்க சொல்றது, நான் என்ன சொல்றேன்னா, முழுக்க இல்ல இது first எல்லாமே அந்த விதிமீறல் செய்தி தான். விஜய்க்கு போய் சேர்ந்ததா அப்படிங்கறதே ஒரு கேள்வியா தானே இருக்கு. அப்ப ஆதவ் அவரு கிட்ட நான் தானே என்ன சொன்னாங்க. கேட்கறேன்னா, விஜய்க்கு போய் சேரல, அங்க நடக்கிறது எதுவுமே தெரியல, அப்ப நீங்க வந்து சாதாரண நிலையில இருந்தீங்களா, நீங்க வேற ஏதாவது மயக்க நிலையில இருந்தீங்களான்னு தான் நான் கேட்கிறேன். நான் ஓப்பனா கேட்கிறேன். ஏங்க எதுவுமே எனக்கு தெரியாதுன்னா அப்ப நான் என்ன சுயநினைவோட இருந்தனான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அவருக்கு அந்த பரிசோதனைகள் நடக்குங்க. அவருக்கு வந்து இப்ப யூரின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்திருக்காங்க. இல்ல அது எப்படி அந்த டைம்ல உள்ளதுக்கு எப்படி இப்போ எடுக்க முடியும்? எடுக்கலாம் மேடம். நீங்க என்ன மாதிரி உங்களோட ஹாபிட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. நீங்க தொடர்ச்சியா சொல்றீங்க இல்லீங்களா, நீங்க தொடர்ச்சியா சொல்றீங்களா, எனக்கு தெரியாது, எனக்கு நினைவில்லை, எனக்கு தெரியாது, நினைவில்லைன்னும் போது அப்போ உங்களோட ரொட்டீன் லைஃப் எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம்ல. நான் என்ன சொல்றேன்னா, அன்னைக்கு நாள்ல என்ன சொல்லல, அதுக்கப்புறம் நீங்க மலேசியால ஃபுட்டேஜ் எல்லாம் மாட்டிருக்கு. நீங்க வந்து பிளைட்ல இருந்து இறங்கும் போது எப்படி நீங்க தடுமாறி இறங்குன வரைக்கும் எல்லாமே வந்து இருக்குங்க, சமூக வலைதளங்கள்ல இருக்கு. காவல்துறை ஒண்ணும் சும்மா எல்லாம் கிடையாது. நம்ம வந்து தடுமாறி இறங்குறாங்க, அது வந்து ஒரு ஸ்லிப்பா இருந்திருக்கலாம். மனுஷங்கன்னா ஸ்லிப் ஆகுறது வழக்கம் தானே. அதுக்கு வந்து அவர் வந்து நிதானமா இல்ல, போதையில இருக்காரு அப்படின்னு சொல்றது வந்து அபாண்டமான. இல்ல இது யாருமே சொல்லுங்க, விஜயே சொல்றாருங்க, எனக்கு தெரியாது, நான் சுய நினைவுல இல்ல, எனக்கு தெரியல போது ஒரு சக மனிதனுக்கு தெரியுங்க. நீங்க ஒரு அரசியல் தலைவர், நாளைக்கு தமிழ்நாட்டே ஆள போறோம், நீங்க வந்திருக்கீங்க. அப்போ உங்களுக்கு எதுவுமே தெரியாது நடந்ததுன்னா அப்ப அடுத்த கட்டமா அறிவியல் பூர்வமான விஷயம் தானே உங்களுக்கு. எங்க சட்டப்படி உங்களுக்கு ஒரு விஷயத்த பண்ணணும்னா அப்ப உங்களுக்கு எல்லாமே அறிவியல் பூர்வமா தானே பண்ணுவாங்க. அப்ப நீங்க மாட்டே தானே செய்வீங்க. அப்ப நீங்க மாட்டுங்க. இப்ப நீங்க பதில் சொல்லி தானே ஆகணும் இதுக்கு. இது ஒரு பக்கம் இருக்க. தாவேக்கால இருந்து ஹனி டிராப் பண்றதா ஒரு செய்தி நமக்கு பார்க்க முடியுது. சமீபமா நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க, என்கிட்ட பண்ணாங்க, என்கிட்ட ஹனி டிராப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஹனி டிராப் இது வந்து செய்யறது யாரு, என்னதான் நடந்துட்டு இருக்கு? ஆக்சுவலா இந்த டாபிக் நான் தவிர்க்கணும்னு நினைச்சேன். எனக்கே பண்ணிட்டு தான் இருக்காங்க. எனக்கும் தொடர்ச்சியா அந்த மாதிரி மெசேஜஸ் வருது, கால்ஸ் பண்றாங்க, கேர்ள்ஸை வச்சு கால் பண்றாங்க, அன்னோன் டைம்ல வந்து கால் பண்றது, லேட் நைட்ல கால் பண்றது, ஏர்லி மார்னிங் வந்து ஒரு பொண்ணு நம்பர்ல இருந்து குட் மார்னிங் வர்றது, ஹாய்ன்னு வர்றது. சோ இது என்னன்னா, அவங்க வந்து 2 விதமா இதை வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்றாங்க. இப்ப நாங்க வந்து குடும்ப வாழ்க்கையில இருக்கோம், இதை வச்சு எங்க வீட்டுல ஒரு பிரச்சனை வரணும் அப்படின்னு ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க ஏதாவது வந்து பேசி ஏதாவது வந்து ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சு எங்களை ஏதாவது சமூக வலைதளங்கள்ல இல்ல வந்து பொது வெளியில வந்து எங்களை வந்து அவமானப்படுத்தணும், எங்களை வந்து அம்பலப்படுத்தணும், அதுக்கெல்லாம் ஆள் இல்லைங்க. நான் சொல்றேன், 25 ஆண்டுகள் போராட்ட வாழ்க்கையில எவ்வளவு பார்த்துட்டோம். தோழர் சேகுவராக்கும் உண்மையிலேயே நான் வந்து நன்றி சொல்லணும். அவர் தான் இதை வந்து ஆரம்பிச்சது. இதெல்லாம் நான் வந்து பேச வேணாம், கடந்து போலாம் நினைச்சோம். பல்வேறு ஊடகவியலாளர்கள், என்னை போன்ற அரசியல் விமர்சகர்கள், அதே மாதிரி தாவைக்கா குறித்து யாரெல்லாம் நியாயமான கேள்விகளை யாரெல்லாம் பொதுவெளியில வந்து வைக்கிறாங்களோ அவங்களை குறித்து இந்த மாதிரி வந்து இது ரொம்ப அற்பத்தனமான விஷயம். அதான் சொன்னேன், நாங்க இப்ப வந்து விஜய்ன்னு சொல்லிதான் பேசுறோம், தாவைக்கா தவறு பண்ணுதுன்னு சொல்றோம். இது எல்லாமே நேருக்கு நேரம் தான் பேசணும், மறைமுகமா வந்து பேசவில்லை. இதுக்காக ஒரு நிறுவனம் வாய்ஸ் ஆஃப் காமன் இருக்கு, இவங்க தான் வந்து இதை பண்றாங்கன்னு உண்மையிலேயே எங்களுக்கு இத பண்றது எல்லாமே வந்து வாய்ஸ் ஆஃப் காமன் 100% வாய்ஸ் ஆஃப் காமன் தான். நீங்க அந்த அலுவலகம் போனீங்கன்னா தெரியும், ஒரு ஐடி நிறுவனத்தை விட மிகப்பெரிய ஆட்கள் வச்சு தாவேக்கா அலுவலகத்துல இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா நந்தனத்துலயும் அவங்களோட அலுவலகம் இருக்கு. சோ அது முழுக்க பாத்தீங்கன்னா ஃபேக் ஐடி வந்து வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஐடிகள் வந்து ஃபேக் ஐடி வச்சிருக்காங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா விஜய் படம் போட்டிருக்கோம். விஜய் ஆதரவாளர்கள் பேர்ல அவதூறுகளை பண்ணது யாருமே அப்பாவி இளைஞர்கள் கிடையாது, தாவேக்கா தொண்டர்கள் கிடையாது, தாவேக்காவோட விஜயோட அனுதாபிகள் கிடையாது, ரசிகர்கள் கிடையாது. இவங்க தான் பாத்தீங்கன்னா அந்த ஃபேக் ஐடிகளை வச்சு இப்ப எங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நான் பேசுறதுலாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ அவதூறான பின்னூட்டங்கள் வந்து வரும். பெண்கள் இப்ப நீங்க என்ன வந்து கேள்வி கேட்கறீங்கன்னா உங்களை குறித்து கூட வந்து நிறைய வந்து பேசுவாங்க. இதெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் வந்து கிடையாது, விஜய் வந்து ஆதரிக்கிறவங்க கிடையாது, விஜய்க்கு ஓட்டு போறவங்க கிடையாது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனம் தான் பெய்டு ப்ரமோஷன் மாதிரி இதை வந்து பண்றாங்க. இது ரொம்ப அற்பத்தனமான விஷயம். இந்த வாய்ஸ் ஆஃப் காமன் அவங்களோட வேலை தான் என்ன? ஃபர்ஸ்ட் வேலை வந்து அவதூறு பரப்புறதுதான். வந்து வெளியில வந்து பொது வெளியில வந்து ஆதவர்ஜுனா என்ன பேசிட்டு இருக்காரோ, அவர் சொன்னார் இல்லைங்களா, 2 லட்சம் காலேஜ் ஸ்டூடெண்ட் வருவானுங்கடா அப்படின்னு சொன்னார்ல, ஒருமையில பேசுறாருல, முதல்வர் ஒருமையில பேசுறாரு. உங்களுக்கு இருக்கு, உங்க அப்பா வருவான்னு சொன்னார்ல சிபிஐ. இப்ப அப்பன் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் நீங்க அறுவடை பண்ணி, நீங்க வந்து வெறுப்புணர்ச்சி தான் வந்து விதைக்கிறீங்க. விஜய் வந்து மேலும் மேல இந்த நபர்கள் எல்லாமே ஃப்ராடு பசங்க, விஜய் கூட இருக்கும் எல்லாமே திருட்டு நாயக தான். இவனுங்க எல்லாம் சேர்ந்துதான் விஜய் இன்னைக்கு வந்து படுபாயத்துல வந்து தள்ளி இருக்கான். உண்மையிலே விஜய் பார்த்து நான் வந்து பரிதாபப்படுறேன். இப்ப நீங்க சொல்றது அவரோட ஆன்சருக்கு கரெக்டா தான் பொருந்தி போகும். எனக்கு எதுவும் தெரியாது மேடம் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு.
ஆமா உண்மையில அவருக்கு எதுவுமே போய் சேராம பாத்துக்கிறாங்க இல்லைங்களா? நீங்க வந்தா மட்டும் போதுன்னா நான் ஏன் வரணும்னு கேட்கணும்ல. நீங்க வர வேணாம்னா நான் ஏன் வர வேணாம்னு கேட்கணும்ல. இப்ப அவர் வந்து கரூர்ல இருந்து நீங்க உடனே இங்க இருந்து எஸ்கேப் ஆகி போங்கன்னு விஜய்க்கு நிச்சயமா வந்து சொல்லியிருக்கணும். ஆதவ அர்ஜுனாவும் ஜான ஆரோக்கியசாமி தான் சொல்லியிருக்கணும். ஏன் போகணும், இது ஏன் மக்கள், நான் நிக்கிறேன், நான் ஃபேஸ் பண்றேன்னு சொல்லணும் இல்லைங்களா? அவங்க கையில இவர் எல்லா பவரையும் கொடுத்ததோட விளைவு தான். நான் என்ன கேட்கிறேன், நாளைக்கு தமிழ்நாட்டுக்கே விஜயே முதலமைச்சரானா விஜய் ஆக்சஸ் பண்ண முடியாது தமிழ்நாட்டை. புசி ஆனந்த் ஒரு பக்கம் ஆக்சஸ் பண்ணுவாரு, ஆதவ அர்ஜுனா ஒரு பக்கம் ஆக்சஸ் பண்ணுவாரு, சிடிஆர் நிர்மல்குமார் ஒரு பக்கம் ஆக்சஸ் பண்ணுவாரு. இந்த மாதிரி பல பேர் வந்து தம்பி லயலாமணி வரைக்கும் இதை வந்து ஆக்சஸ் பண்ணுவாங்களே கண்டி விஜய்க்கு எந்த விதமான பவரும் இல்ல. அவர் குடிச்சிட்டு வீட்டுல படுத்துட்டு இருப்பாரு, அவ்வளவுதான் பண்ணுவாரு. அதை தாண்டி அவரால் எதுவுமே பண்ண முடியாது. இல்ல இந்த ஹனி ட்ராப் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் என்ன, அவங்க இது வந்து உங்ககிட்ட என்னதான் சொன்னாங்க அதுவும் தெரிஞ்சுக்கணும்ல. எல்லாம் ஹனி ட்ராப்னு சொல்றாங்க, அதுல என்னதான் பண்ணாங்க ஃபர்ஸ்ட்? இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்து சமூக வலைதளங்கள்லயோ, நான் அதனாலதான் சமூக வலைதளங்கள்ல இப்ப ஆக்டிவாவே இல்ல நான். இப்ப நீங்க இருக்கீங்கன்னா ஒரு மெசேஜ் வரும், ஹாய் சார் அப்படின்னு ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு கேர்ள் போட்டோ போட்டு ஒரு மெசேஜ் வரும். நீங்க ரிப்ளை பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சது. தொடர்ச்சியா அவங்க வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டாங்க. நான் இது வரைக்கும் ஒரு மெசேஜுக்கும் நான் ரிப்ளை பண்ணதில்லை. நீங்க மெசேஜ்ல வருவாங்க, மெசேஜ் வந்து நீங்க எடுக்கல அப்படின்னா அடுத்தது கால் வரும். அந்த நம்பர் எல்லாம் எப்படி உங்களுக்கு கிடைக்குது? என் நம்பர் தான் சமூக வலைதளத்துல இருக்கு. என் நம்பர் நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரஸ்ட் வச்சுட்டு இருந்தேன். நம்ம வந்து பிளட் சம்பந்தமா நிறைய பேருக்கு உதவிகள் பண்றோம். இன்னைக்கு கூட பிளட் ரெக்வஸ்ட் போட்டிருக்கேன். என் சமூக வலைதளங்களை போனா என் நம்பர் வந்து என்னோட இது வந்து ஓப்பன்ல தான் இருக்கு. நான் இது லாக் பண்ணி உங்களோடது வந்து ஓப்பன்ல இருக்கு. மத்த நிறைய பேர் வந்து பேசியிருந்திருக்காங்க என்னோடதுன்னு சொல்லிட்டு. அவங்க நம்பர்லாம் அவங்க எப்படி கலெக்ட் பண்றாங்க? இது பெரிய விஷயம் கிடையாதுங்களா? இப்ப நம்ம ஊடகத்துல இருக்குன்னா ஒரு ஊடகத்துல போன் பண்ணி என் நம்பரை கேட்டாலே சொல்ல போறாங்க, அவர் நம்பர் வேணும், அவர் வந்து நாங்க வந்து ஒரு நேரலைக்காக கூப்பிட போறோம்னு சொன்னா கூட எளிதா எல்லாருமே வந்து இதுக்காக பேக்ரவுண்ட்ல ஒரு டீமே வேலை செய்யுது. இல்ல நாங்க தாவேக்கால இருந்தாலும் எங்க நம்பர் எங்க டேட்டா எல்லாமே தாவேக்கால இருக்கு இல்லைங்களா? தாவேக்கால இருக்கிறவங்களது ஓகே. மத்தபடி நிறைய பத்திரிகையாளர்கள் கிட்டயுமே வந்து பேசியிருந்திருக்காங்க. எல்லாமே பிரபலமான ஆட்கள் தானே, யாருமே வந்து முகம் தெரியாத ஆட்கள் கிடையாதுங்களா? ஒரு பிரபலமான மனிதர்கள் வந்து இப்ப வந்து சேகோவா மாதிரி இருக்காருன்னா சேகோவா நம்பர் வந்து யார்கிட்ட கேட்டாலும் கொடுக்க போறாங்க. ஊடகத்துல நாங்க ஒரு பேட்டி எடுக்கணும் அப்படின்னு சொன்னா யாராவது ஒரு ஊடகத்துல அவர் நம்பரை வந்து கொடுக்கதான் போறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் அப்படிதான் வந்து இவங்க வந்து வச்சிருக்காங்க. அந்த லிஸ்ட் வந்து மிகப்பெரிய லிஸ்ட். இதை வந்து நிறைய பெண்கள் வந்து இணைஞ்சிருக்குதான் எங்களுக்கு வந்து வேதனையா இருக்கு. இப்ப என் நட்புல இருக்கிற பெண்களே வந்து நிறைய பேர்கிட்ட வந்து பேசுறாங்க, அவருக்கு எதிராக நீங்க பேசுங்க, அவருக்கு எதிராக வந்து ஏதாவது வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்றது. பட் நம்ம அந்த மாதிரி எந்த விதமான ஆக்டிவிட்டிலும் இல்லாததுனால நம்ம வந்து தப்பிச்சிட்டு இருக்கோம். பட் பாப்போம், இதை வந்து சட்டப்படி எதிர்கொள்ளணும் தான் நானும் வந்து வெயிட் பண்றேன். இல்ல இது பெண்கள் தான் பேசுறாங்களா, இல்லன்னா அந்த மாதிரி ஏஐ வச்சு கிரியேட் பண்ணி அந்த மாதிரி ஏதாவது வேலைகள் எல்லாம் செய்யறாங்க இருக்கலாம். நான் வந்து அதுக்குள்ள இன்னும் வந்து முழுசா போல. இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் வேணா இதுக்கப்புறம் வர கால்ஸ் வேணா ரெக்கார்ட் பண்ணி நம்ம சேனல்ல கூட அடுத்த டிபேட்ல நிச்சயமா கண்டிப்பா அடுத்த வாட்டி யாரா இருந்தாலும் இந்த வீடியோ பாக்குறவங்க யாரா இருந்தாலும் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஹனி ட்ராப் வந்ததுன்னா கண்டிப்பா ரெக்கார்ட் பண்ணி எடுத்துட்டு வாங்க. சாட்டா இருந்தாலும் நம்ம இதனோட நம்ம வைக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நாங்க பேசுறதுலயே பாத்தீங்கன்னா பல்வேறு பின்னூட்டங்கள் வந்து இடுறாங்க. இப்ப எங்களை பத்தி எங்க ஃபேமிலி பத்தி எல்லாம் ரொம்ப அவதூறா இருக்குன்னு நான் இப்பவும் வந்து உறுதியா நம்புறேன். இது நிச்சயமா வந்து தாவேகா தொண்டர்களோ விஜய் ஆதரவாளர்களோ வந்து கிடையாது. நிச்சயமா இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான வேலையை சேர்ந்து இந்த மாதிரி நிறுவனங்கள் தான். சோ இதுக்காக நாங்க வந்து எங்களோட செயல்பாடுகள் வந்து நிறுத்திக்க போறதில்லை, இன்னும் வீரியமா தான் நாங்க செயல்படுவோம். விஜய் வந்து குற்றமற்றவர்னு அவர் நிரூபிக்கிட்டோம், சட்டத்தின் முன்னாடி நிரூபிக்கிட்டோம். நம்ம வந்து எதுவுமே சொல்லுவோம், விஜய் நல்லவர்னு நானும் வந்து சொல்லுவேன். சோ அதை வந்து எதிர்கொள்ளாத நீங்க ஓடி ஒளிஞ்சு இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அமித்ஷா அவர்கள் வந்துட்டு போயிருந்தாங்க. சோ அந்த சமயத்துல விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டது. இப்போ மோடி அவர்கள் வரப்போறாங்க, அந்த சமயத்துல ஜானுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. சோ பாஜகவோட திட்டம் என்னவா இருக்கும்? அதுதான் இப்ப வந்து பாரத பிரதமர் மோடி அவர்கள் 23ஆம் தேதி மதுராந்தகம் வந்து வராரு. இப்ப நீங்க சொல்றது கரெக்ட் தான். வந்து அமித்ஷா வந்து வந்துட்டு போனதுக்கு அப்புறம் வந்து விஜய்க்கு வந்து சம்மன் வந்தது. இப்போ இவருக்கு வந்து சம்மன் வந்திருக்கு. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா அவர் வந்து 23ஆம் தேதியே ஒருவேளை வந்து கைது பண்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. இது மோடி அவர்கள் இங்க இருக்கும் போதே விஜய் அவர்களை கைது பண்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. எலெக்ஷன் டைம்ல அவர் உள்ள இருந்து, ஏன்னா தெரிஞ்சு போச்சு தாவேகாக்கு ஒன்றும் பெருசா இங்க ஆதரவு கிடையாது, சிறுபான்மை ஓட்டை வந்து பிரிக்கணும், திமுக வெற்றியை வந்து தடுக்கணும்னா அப்போ வந்து ஒரே ட்ரம்ப் கார்டு வந்து விஜய் தான். அப்போ விஜயை வந்து ஜெயில வச்சிட்டேன். இப்ப நீங்க சொன்ன மாதிரி உதாரணம் எம்ஜிஆர் படுத்துட்டே ஜெயிச்சனா, அப்போ எங்களுக்காக தான் அண்ணன் என்னோ நாட்டுக்காக தியாகம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனோம், அவன் பண்ண தப்புக்காக ஜெயிலுக்கு போறான். சோ இதை வந்து அதோட ஒப்பிட்டு பார்ப்பாங்க. பட் மக்கள் அந்த அளவுக்கு வந்து தெளிவா இல்லைன்னா நான் நம்மள மக்கள் ரொம்ப வந்து சீர்தூக்கி பார்க்கக்கூடிய மக்கள் தான். படித்த ஒரு மாநிலம் வந்து முற்போக்கு மாநிலம், முற்போக்கு சிந்தனை கொண்ட மனிதர்கள் வந்து மக்கள் நிச்சயமா வந்து விஜய் வந்து ஆதரிக்க மாட்டாங்கன்னு நாங்க வந்து நம்புறோம். இல்ல அது நீங்க சொல்லலாம், பட் ஆனா அவருக்கு பின்னாடி வந்து நிறைய இளைஞர்கள் வந்து இன்னுமே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இல்ல அதுதான் பிம்பம்னு சொல்றேன்ல,
அந்த மாதிரி யாரும் கிடையாது. ஏங்க எல்லாருக்கும் இன்னைக்கு கல்லூரி போறாங்க, பள்ளிகள் போறாங்க, வேலைகளுக்கு போறாங்க, சொந்தமா தொழில் பண்றாங்க, இல்ல அவங்க வந்து ஆம்பிஷன்ல ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க. இவ்வளவு வேலைகள் இருக்கும்போது விஜய் அவர்களை தூக்கி பிடிக்கணும்னு யாரோட முழு நேர பணி கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா தாவேக்கால பயணப்பட்டதால நான் சொல்றேன். நானு யாருக்குமே முழு நேரம் இப்போ திமுகனா பாத்தீங்கன்னா முழு நேர பணியாளர் இருப்பாங்க. எல்லா கட்சிக்கும் முழு நேர பணியாளர்கள் இருப்பாங்க. கட்சியில இருந்தே அவங்களுக்கு வந்து சம்பளம்னு ஒண்ணு கொடுப்பாங்க. முழு நேரமா ஆக்டிவா வேலை செய்வாங்க. அப்படி ஒருத்தர் கூட ₹1 கூட இது வரைக்கும் சம்பளம்னு கொடுத்து முழு நேர பணியாளர்கள் வந்து கிடையவே கிடையாது தாவேக்கால. இன்னும் சொல்ல போனா அந்த அலுவலகம் முழு நேரம் திறந்திருக்காது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தலைமை நேர செயலாளர் அங்கேயே இருப்பாங்க. எனி டைம் உங்களுக்கு ஆக்சஸ் பண்ண முடியும். ராஜசேகரன் பாத்தீங்கன்னா அவர் சென்னையே கிடையாது. அவர் வந்து கடலூரை சார்ந்தவர். புசி ஆனந்த் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை சார்ந்தவர் கிடையாது, பாண்டிச்சேரியை சார்ந்தவர். இந்த மாதிரி ஆதவ அர்ஜுனா பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் வாய்ஸ் ஆஃப் காமன் ஆபீஸ்ல தான் இருப்பாரு. இந்த மாதிரி யாருமே ஆக்சஸ் பண்ணாத ஒரு இடத்துல எப்படி உங்களுக்கு எல்லாரும் வேலை செய்வாங்கன்னு நீங்க சொல்றீங்க? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இவங்க சமூக வலைதளங்கள்ல மட்டும்தாங்க இயங்குறாங்க. மத்தபடியா கட்சி வந்து ஆக்டிவா எங்கேயுமே இல்லை. அதனால மக்கள் வந்து வாய்ப்பு தானே வாய்ப்பு இல்லை. மக்களை இவங்க வந்து சந்திக்க மாட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா 97 லட்சம் வாக்காளர்கள் வந்து SIRல வந்து நீக்கப்பட்டிருக்காங்க. இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா முதல் தலைமுறை வாக்காளர்கள். இவங்க வந்து ஓட்டர் ஐடி வந்து அப்ளை பண்ணணும். இப்ப வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க பாத்தீங்கன்னா வெறும் 10 லட்சம் பேர் தாங்க அப்ளைவே பண்ணிருக்காங்க. அப்ப விஜயோட வாக்கு சதவீதம் எங்க இருக்குன்னு கேக்குறேன். இதை மட்டும் விஜய் ஆட்கள் மட்டும் தான் 10 லட்சம் பேரா? எல்லா கட்சியும் சார்ந்தவங்க தானே. அப்ப 1 லட்சம் 2 லட்சம் வாக்காளர்கள் கூட இன்னைக்கு வரைக்கும் ஓட்டர் ஐடி எடுக்கணும் கூட சொல்லி கொடுக்காத ஒரு தற்கூரி கட்சி தான் வந்து தமிழக வெற்றிக்கழகம். இதை வச்சுட்டு நாங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சிருவோம், பெரிய மாற்றத்தை வந்துருவோம்னா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விளம்பரம் தான். இன்னொரு சைட்ல பார்த்தோம்னா இந்த கூட்டணி விவாதங்கள் வந்து நிறைய போயிட்டு இருக்கு. சோ அந்த சமயத்துலதான் செங்கோட்டையன் 23ஆம் தேதி தாவேக்காவோட கூட்டணி வந்து என்ன அப்படிங்கிறது வெளியே தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதிமுகலுமே ஆப்வியஸா 23ஆம் தேதி அந்த கூட்டணி வந்து உறுதி செய்யப்படுது. பியூஷ் கோயல் அவர்களும் 21ஆம் தேதி வந்து அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை மோடி வரதுக்கு முன்னாடியே முடிச்சு வைக்க போறாரு. சோ இந்த ரெண்டெண்ணம் பார்க்கும்போது அதிமுகவுல மிச்சம் இருக்கக்கூடிய அந்த மிச்ச மீதி கட்சிகள் எல்லாமே தாவேக்காவுல வந்து இணையுமா? யாருமே தவறு வர வாய்ப்பே கிடையாது. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இன்னைக்கு வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு ஐயா ராமதாஸ் அவர்கள். நான் தான் இந்த கட்சியோட வந்து ஃபவுண்டரு, என்ன வந்து மீறி அவர் வந்து கூட்டணி கட்சிக்கே போக கூடாதுன்னு சொல்லுறதுனால இப்ப அன்புமணிக்கே சட்ட சிக்கல் இருக்கு. பட் எப்படியா இருந்தாலும் அது பாஜக வந்து சரி பண்ணிடணும். ஏன்னா அவருக்கு இன்னும் பாத்தீங்கன்னா அந்த வழக்கு இருக்கு, வந்து சிபிஐ வழக்கு இன்னமும் இருக்கு. 2004 இருந்து அந்த வழக்கு இன்ன வரைக்கும் இருக்கு. அதனாலதான் அவர் வந்து பிஜேபியோட ஒட்டிட்டு இருக்காரு. உளமாற அவர் வந்து பிஜேபி வந்து ஆதரிக்கல, அதிமுக கூட்டணிக்கு வந்து போல. சோ வழக்கின் காரணமா தான் அவர் போயிருக்காரு. அந்த மாதிரி எல்லாரும் யாரெல்லாம் வழக்குல இருக்காங்களோ, இப்போ அதிமுகவே பிஜேபி கூட்டணியில இருக்கிறதுக்கு காரணம்னு பாத்தீங்கன்னா வழக்கு தான். சோ வழக்கு வச்சுதான் பண்ணும்போது இப்ப அதே வழக்குல விஜய் மாற்றிருந்தனால விஜய் போறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. நம்மளே வந்து சொல்லியிருக்கோம் போமாட்டாருன்னு நம்ம சொல்லியிருக்கோம். வேற வழியே இல்ல, உன்னை தூக்கி நான் ஜெயிலுக்கு வைப்பேன், இல்ல கூட்டணிக்கு போறியானா இல்ல நான் ஜெயிலுக்கு போறேன்னு சொல்றாரு விஜய் கிடையாது. பரவாயில்லைங்க, நான் ஜெயிலுக்கு எல்லாம் போக மாட்டேன், என்னால வந்து அதெல்லாம் தாங்க முடியாது, உங்க கூட்டணிக்கு வர்றதுக்கான சாத்தியம் கூட இங்க நடந்தா ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல நம்ம சொல்றோம். தாவேக்காக்கு யாருமே வரதில்லை. நேத்திக்கு பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. ராகுல் காந்தி அவர்கள் வந்து கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, யாருமே வந்து எலெக்ஷன் சம்பந்தமான எந்த விதமான ட்வீட்டை எதுவுமே போடக்கூடாது. சோ நீங்க தலைமை என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் தான் நீங்க கேட்கணும் போது அது வந்து முடிஞ்சு போச்சு. இவங்க ஒரு சீனை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, தாவேகா வந்து காங்கிரஸோட போப்பேன். ஆக்சுவலா இந்த நெரேட்டிவ் செட் பண்ணது யாருன்னா பிஜேபி தான். பிஜேபி வந்து என்ன பண்ணாங்கன்னா காங்கிரஸோட தான் வந்து தாவேகா போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு எதிரியே இல்லைன்ற மாதிரி பிஜேபி காமிச்ச ஒரு பம்மாத்த வேலை தான் இன்னைக்கு. அதுவும் வந்து ஒண்ணுமே இல்லாம போனதுனால இப்ப தாவேகா வந்து நற்கதியா எதுவுமே இல்லாம நட்டடரா வந்து நிக்கிறாங்க. அவளுக்கு வந்து எந்த விதமான கட்சி வர்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அதிமுக கூட்டணிக்கு வந்து நிச்சயமா ஒரு சில கட்சிகள் வரும். இப்ப தேமுதிக வந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஒரு சில கட்சிகள் வரும், நிர்பந்தத்தின் காரணமாக போவாங்க. அதை தாண்டி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணி, திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி, அதே மாதிரி தமிழகத்தை வந்து வழிநடத்துகின்ற திமுக கூட்டணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. கம்யூனிஸ்டுகள், 2 கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இன்னும் பிற கட்சிகள் வந்து வரதுக்கான வாய்ப்பு ஆல்ரெடி இங்க ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப யாராவது உள்ள வந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி சீட் ஷேரிங் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை திமுக வந்து வீறு நடை போட்டு இந்த பக்கம் பலமா இருக்கு, இந்த பக்கம் இதெல்லாம் வந்து சிக்கலும் குழப்பமா இருக்கு. ஜனநாயகன் படம், இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகல, பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும், அந்த ஒரு ட்ரீட் கிடைக்கும்னு இருந்தாங்க. அதுக்கப்புறமா தலைவர் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் ட்ரீட் தரும்னு இருந்தாங்க. எதுவுமே நடக்கல. ஆனா அதுக்கு பதிலா TTT ஜீவாவோட படம் வந்திருக்கு. அதை வந்து தாவேக்காவினர் எல்லாமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய்க்கு ஆதரவா ஜீவா களமிறங்கி இருக்கிறாரு, திமுகவுக்கு எதிராக பேசியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்களே. இது என்ன சொல்லுதுன்னா, இவங்க வந்து முழுக்க அதான் சொல்லுவாங்களே, ஒரு படத்துல கூட இவன் சினிமா பைத்தியம்டான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இது என்னன்னா சினிமாவை வந்து பார்க்கணும். நீங்க அரசியல் சொல்றீங்கன்னா இப்ப வந்து பராசக்தி ஒரு அருமையான படம் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஜென்சி கிட்ட மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அந்த படம். அந்த மாதிரி நீங்க ஏதாவது கருத்துக்கள் சொன்னா பரவாயில்ல.
ஆனா இந்த படம் நீங்க சொல்ற நடிகர் ஜீவாவுக்கு 10 ஆண்டுகளுக்கு மேல எந்த படமும் பெருசா வந்து போல. இந்த படம் வந்திருக்கு. அவருக்கும் விஜய்க்குமான தொடர்பு ஒன்றும் பெரிய தொடர்புலாம் கிடையாது. அந்த நண்பன் படத்துல நடிக்கும் போது கொஞ்சம் பழக்கம். அதுக்காக என்ன பண்றாருன்னா, வியாபாரத்துக்காக ரொம்ப மோசமா இந்த படத்துல பாத்தீங்கன்னா என்ன டைலாக் அவர் சொல்றாரு, படிச்சு சொன்ன கேட்கலடா, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இது யார இமிடேட் பண்ற மாதிரி இருக்குன்னா, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொல்ற மாதிரி. நான் என்ன சொல்றேன்னா, அவர் எந்த தொனியில சொன்னாரு, உளமாற அந்த மக்களை நேசிச்சு அவரோட வருத்தம் தாங்க முடியாம அந்த இடத்துல நான் இருந்தாலும் அழதான் செய்வேன், நீங்க இருந்தாலும் அழதான் செய்வாங்க. பட் இவங்க மனித பிறப்பே கிடையாது, தாவேக்கள் இருக்கும் மனித பிறப்பே இல்லைன்னும் போது அவங்க இதை கான்பிரன்சி தேரின்னு சொல்லிட்டு இவங்க சதி கோட்பாடுன்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் புளிகிட்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்க. பட் இதை உண்மையிலேயே ஜீவா அந்த இடத்துல படத்துக்காக தான் அவர் சொன்னார், உளமாற சொன்னதா நான் நினைக்கல. பட் எது சொல்லி இருந்தாலும் இது தவறானது. ஏன்னா அதை நார்மலைஸ் ஆக்கக்கூடாது. இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதுக்கு நிச்சயமா அதுக்கான தண்டனை கிடைக்கணும் போது அதை நார்மலைஸ் ஆகுது, உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது. இதுக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்லை. அவர் மலைங்க. நான் என்ன கேக்குறேன்னா, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இன்னைக்கு எவ்வளவு வேலைகள் செஞ்சுட்டு இருக்காரு. அவரை நீங்க புறம் பேசுறதோ இல்ல அவரை நீங்க இந்த மாதிரி சாடுறதோ தவறான அணுகுமுறை. அப்படி ஒரு வேலை நிச்சயமா அவர் பேசுதான் சட்டப்படி அவர் மேல நடவடிக்கை. இல்ல, இந்த விஷயம் மூலமா நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு ஃபன்னா நார்மலைஸ் பண்ணி அதை ஒரு சினிமா பாணியில எடுத்துட்டு போய் இந்த சம்பவத்தை இப்படி மழுங்கடிக்கிறதுக்கான ஒரு வேலையா பாக்கலாமா? இத நான் என்ன கேக்குறேன்னா, 2 இருக்குங்க. கலை என்றது பாத்தீங்கன்னா இந்த நம்ம சமூகத்துல நிச்சயமா தேவை. அது எதுக்காகன்னா, நம்ம உழைச்சி கலைச்சி அதுக்கப்புறம் ஒரு எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக தான் நான் படம் பார்ப்பேன். அப்படிதான் கலை இங்க இருக்கங்காண்டி ஒரு சில படங்கள் புரட்சியை ஏற்படுத்தும். சினிமா மிகப்பெரிய ஒரு டூல், அதன் மூலமா புரட்சியை ஏற்படுத்தும். ஆனா இது ரெண்டுமே இல்லாம நீங்க அது வரும் ஜாலிக்காக நீங்க பேசுறீங்கன்னா, இதை நார்மலைஸ் நீங்க பண்ணக்கூடாது. நீங்க அதையே நீங்க கருத்தா சொல்லிருக்கணும். இந்த மாதிரி நீங்க பண்ணாதீங்க, ஒருத்தனுக்கு விபத்துனா நீங்க தவிர்த்து ஓடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாருன்னா உண்மையிலேயே ஜீவா நம்ம பாராட்டுவோம். நீங்க ஒரு தலைவர் தானே, உங்களை பார்க்க தானே ஒரு கூட்டம் வந்திருக்கு, இறந்து போயிருக்காங்க, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு நீங்க ஓடி போயிட்டீங்கன்னு சொல்லியிருந்தா ஜீவா உண்மையிலே நம்ம பாராட்டும். அதை தவிர்த்துட்டு படிச்சு சொன்னடா கேட்கலடா, நீங்க இதை கடைபிடிங்கன்னு சொன்ன, நீங்க எதை கடைபிடிச்சாங்க? அப்ப அவர் எதை சொல்ல வர்றாரு? நார்மலைஸ் பண்றது மிகப்பெரிய ஒரு தப்பு. நிச்சயமா இதுக்கான பலனை ஜீவாவும் சரி, அந்த படத்தை யாரு வசனம் எழுதுனா அவன் நிச்சயமா இதுக்கான எதிர்வினை எதிர்கொண்டுதான் ஆகும். நன்றி சார். நன்றிமா.